ஹாய் மனஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ப்ரவுட் நெட்வொர்க்லேயும் ஒமேகா நெட்வொர்க்லேயும் அப்டேட் என்னென்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ப்ரவுட் நெட்வொர்க்கில் என்ன அப்டேட்னு பார்க்க போகிறோம். ஸ்ப்ரவுட் நெட்வொர்க்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த வாட்டர் ஈவெண்ட் ஒன்று போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வாட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி கண்டென்ட் வந்து இந்த கண்டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பேலன்ஸ் ஒரு 3 days தான் இருக்குது அந்த ஈவெண்ட் முடியிருக்கு. ஸோ இது வந்து சிம்பிள் தான். 2 நாளில் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம 3 நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். அதிகபட்சம் 3 நாளில் இந்த ஈவெண்ட் முடிஞ்சிடும். ஸோ என்னென்னா நீங்கள் வந்து இந்த மெயினில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு 7 பூஸ்ட். ஸோ நீங்கள் மைனிங் ஆன் பண்ணோடனே இந்த இடத்துல 7 பூஸ்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு பூஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு வாட்டர் ட்ராப் வருவாங்க. ஸோ அந்த 7 பூஸ்ட்டுக்கு அப்புறம் அது சீக்ரெட் பூஸ்ட் வருங்களே, அதாவது ஒரு 1/2 hour ஒன் டைம் வந்து சீக்ரெட் பூஸ்ட் வரும். ஸோ இந்த சீக்ரெட் பூஸ்ட் நம்ம இப்படி கிளைம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் ட்ராப் வந்து 2 வாட்டர் ட்ராப் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ நான் வந்து 60 இப்போ 60லேருந்து 62 மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 100 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டர் ட்ராப்புக்கும் என்னென்ன நம்மளுக்கு இந்த கிளைம் தராங்களோ அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் ட்ராப் வந்து நீங்கள் ஒரு வாட்டர் ட்ராப் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 ஸ்ப்ரவுட்டு. ஸோ அடுத்து 5, 6 ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் இப்போ 60 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நான் நாளைக்கு வந்து இது கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. லாஸ்ட்டாக வாட்டர் பேட்ச் தருவாங்க, அதையுமே கலெக்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு இது கம்ப்ளீட் பண்ண சொன்னால் இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்ஸ்னால் நம்மளுக்கு இந்த ரஸ் 100% ரஸ் தருவாங்க. ஸோ இடையில பார்த்திங்கன்னா ஒரு 50% தருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் 75ல். ஸோ ஒவ்வொரு 25 ட்ராப்புக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு அந்த ரஸ் தருவாங்க, ஸ்ப்ரவுட் ரஸ் வந்து. ஸோ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் கிளைம் பண்ணது அதில் தான். ஸோ இது வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நம்ம டெய்லி ஏர்ன் பண்ணுறதுலேருந்து 100%னா 100%, 100னா 200 நம்மளுக்கு வந்து கிளைம் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான் இதில் ஒரு அப்டேட்டு. அப்புறம் நம்மளுக்கு இப்போ ட்ரெஸ்ஸர் வந்துருக்கு. அது கேண்டி ஃபஸ்ட்டு ஜாம்பி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கேண்டி ரஸ் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து ட்ரெஸ்ஸர் ஹண்ட்னு ஒரு அப்டேட் வந்துருக்கு. ஸோ 7 நாளைக்கு ஒரு டைம் வந்து இதுலேயுமே நம்மளுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட் தராங்க. ஸோ இதுவுமே நீங்கள் இது எப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு 7 பூஸ்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸர் பாக்ஸ் தருவாங்க இதில். ஸோ 7 days கழிச்சு உங்களுக்கு ஈவெண்ட் டிக்கெட் தருவாங்க. ஈவெண்ட் டிக்கெட் வச்சு நீங்கள் வந்து சீட் ஸ்டோரில் வந்து இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த 7 பூஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே வந்து உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸர் அந்த செஸ்ட் தருவாங்க. ஸோ அதில் 7th day வந்து உங்களுக்கு அந்த டிக்கெட் தருவாங்க. அந்த டிக்கெட் வந்து இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லாவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ஸர் பாக்ஸ் வந்தது. பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த பேட்ச் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பேட்ச்லேருந்து 10% வந்து உங்களுக்கு மைனிங்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரவுட் வரும். ஸோ அதனால் இதுவுமே மிஸ் பண்ணிடாமல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஈவெண்ட்டை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒமேகா நெட்வொர்க்கில் என்ன அப்டேட் பார்ப்போம். ஸோ ஒமேகா நெட்வொர்க்கை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீழே அந்த 3rd ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த 3rd ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஈவெண்ட்டு செக்ஷன் வந்தீங்கன்னா தெரியும் கார்னிவல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கார்னிவல் 5000 ப்ரைஸ் போல்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பின் அண்ட் வின் மைண்ட் காயின் கேம் வந்து இருக்குது. ஸோ போனஸ் ப்ளஸ் இது வந்து கமிங் ஜோன். ஓகேங்களா. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு இப்போ 2வது அந்த ஸ்பின் அண்ட் நவுன் இருக்குங்கள, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் டெய்லியுமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு ஸ்பின் மட்டும். ஸோ ஸ்பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதில் நம்மளுக்கு நிற்குதோ அது வந்து நம்மளுக்கு வேலெட்டில் ஆட் ஆகும். மெயின் வேலெட்டில் ஆட் ஆகாது, இந்த ஈவெண்ட் பேட்ச்லேயே வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து OKEN அப்படிங்கிற ஒரு டோக்கன் வந்து கொடுத்துருக்குறாங்க 10. ஓகேங்களா. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம்னா OGC வேணும், 100 OGC. ஸோ இந்த 100 OGC இருந்தால் நீங்கள் அன்லாக் பண்ணிட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த OGCங்கிறது என்னன்னா நீங்கள் மெயினில் பார்க்குறீங்க, அது நம்ம மைன் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல மைன் பண்ணுறது வந்து OMG, இதோட நேட்டிவ் டோக்கன் இந்த ஆப்போட. ஸோ இதை நம்ம அங்கே பே பண்ண மாட்டோம். அந்த ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அது இந்த 3rd பேஜ் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல மேலே அந்த பார்த்தீங்களா, இங்கே இருக்குங்களா OGC காயின். என்கிட்ட இப்போ ஒரு 311 OGC காயின் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பே பண்ணி அங்கே யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த OGC காயின் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னா கீழே அப்படி எடுத்ததுன்னா கேமில் வந்து டேப் OGC ஃபார்மிங்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அதிகபட்சம் டேப் பண்ணுற செகண்ட் வந்து 60 செகண்ட் வந்து ஓடும். ஸோ 60 செகண்ட் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் 100 நீங்கள் ஸ்பீடாக டேப் பண்ணிங்கன்னா 100 OGC வந்து ஏர்ன் பண்ணலாம். மினிமம் 28 பண்ணலாம். ஸோ மல்டி டேப் பண்ணக்கூடாது, அதாவது ஒன் டைமில் வந்து ஒன் டச் தான் அங்கே டேப் தான் உள்ள கிளிக் பண்ணணும். ஸோ அட்டன் டைமில் நீங்கள் 2 ஃபிங்கரோ இல்லை அதுக்கு எத்தனை மேற்கொண்ட ஃபிங்கரை நீங்கள் டேப் பண்ணாலோ அது வந்து டிடெக்ட் பண்ணி கேன்சல் பண்ணிடும். திரும்பி நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ சிங்கிள் ஃபிங்கர் வச்சு வந்து நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸ்பீடாக டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 OGC காயின் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஏர்ன் பண்ணதை வந்து நம்ம இங்கே பே பண்ணி இங்கே நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஓஜிசி காயின் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணலாம். இந்த டெய்லியும் கொடுக்குற அந்த ப்ரீ ஸ்பின் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓஜிசி அந்த காயின் வந்து யூஸ் பண்ணுற உங்களுடைய ஓன் முடிவு தான். நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிங்க, இல்லைனா ஹோல்ட் பண்ணால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மைன் காயின் இருக்கும். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு அதில் யூஎஸ்டியோ இல்லை ஓஎம்ஜி டோக்கனோ, ஸோ மைண்ட் கேம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன வருது, பாம்பு வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது அவுட் ஆயிடும், அவ்வளோதான். திரும்பி நம்ம விளாட்னோம்னா இதில் 50 ஓஜிசி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓஎம்ஜி, யூஎஸ்டி, ஓக்கன், ஓஜிசி இந்த எல்லாத்துமே இதில் வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ பாம்பு வந்து அவுட்டு. ஸோ இதுலேயுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் 2,000 ரவுண்டு விளாட்னோம்னா நீங்கள் 50 ஓஜிசி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கஸ்ட்டு. இது வந்து கஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கமிங் ஜோனில் தான் இருக்குது, ஓகேங்களா? அவ்வளோதான். கீழே அந்த கிஃப்ட் பாக்ஸ்னா இதில் வந்து நம்ம ஈவெண்ட்டில் என்னென்னா நம்ம ஏர்ன் பண்ணிக்கிறோமோ அது எல்லாமே இங்கே தான் ஆட் ஆகும். இந்த ஈவெண்ட் பேஜில் யூஎஸ்டினா இங்கே வரும். ஓஎம்ஜி எனக்கு நேற்று வந்து நான் ஸ்பின் பண்ணதில் 7 ஓஎம்ஜி கொடுத்தாங்க. இன்றைக்கி ஓக்கன் வந்து ஒரு 10 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே கிளைம் பண்ணணும்னா நம்மளுக்கு 30 டே கார்னிவல் ஸ்ட்ரீக் முடிஞ்சக்கப்புறம் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணாங்களா, இன்றைக்கி வந்து 2வது டே வந்து ஸ்ட்ரீக் வந்துருக்குது. ஸோ 30 கம்ப்ளீட் பண்ணால் இதை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இங்கே கிளைம் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு மெயின் வேலெட்டில் ஆட் ஆகும். இது மட்டும் நம்ம விட்ரா பண்ணுற மாதிரி விட்ரா பண்ணிக்கலாம். நம்ம வேலெட்டுக்கு, எக்ஸ்டர்னல் வேலெட்டுக்கு வந்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து கிளைம் பண்ணோம்னா இந்த 3 டோக்கனுமே நம்மளுக்கு கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேலெட் இருக்குல்ல, இந்த வேலெட் வந்து நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி என்கிட்ட ஓஜிசி வந்து ஒரு 311, அதை அந்த அங்கே நம்ம ஏர்ன் பண்ணுறது வந்து இங்கே இருக்கும். ஓக்கன் வந்து 1 இருக்குது, அங்கே 10 இருக்குல்ல, நம்ம கிளைம் பண்ணோம்னா இங்கே ஆட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி ஓகே. இதில் அவ்வளோதான் அப்டேட்டு. ஸோ இன்னொன்று அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் கிடையாது, இது ஒரு ட்ரிக்கு. நம்ம பிட்டோக்கன் ஆப் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், போஸ்ட் போட்டிருந்தோம். உங்களுக்கு மைனிங் பண்ணுறவங்க நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நல்ல ஒரு மைனிங் ஆப். ஸோ இதில் என்ன அப்டேட் கிடையாது, ட்ரிக்கு மறுபடியும் சொல்கிறேன். இதில் என்ன ட்ரிக்குனா, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீக் போனஸ் தருவாங்க. அது நீங்கள் வந்து மைனிங் பண்ணினா ஒரு பர் ஹவருக்கு 30 தான். அப்படி பார்த்துக்கிறப்ப நம்ம 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 60 ஆர்பி காயின் தான் தருவாங்க, ஆர்பி பாயிண்ட் தான் தருவாங்க. இந்த பாயிண்ட் வந்து எவ்ரி மந்த் 16th அப்போ ஒரு மாதம் 16ஆம் தேதியுமே நம்மளுக்கு அந்த பாயிண்ட் ஆர்பி பாயிண்ட் எல்லாமே பிடிடி டோக்கனாக கன்வெர்ட் ஆகி நம்ம வேலெட் வரும். அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆர்பியோட கன்வர்சேஷன் ரேட் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆர்பி பாயிண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பிடிடி டோக்கனை கன்வெர்ட் ஆகணும்னா 0. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 0.0004021. ஸோ இந்த கன்வர்ஷன் ரேட்டில் தான் இப்போதைக்கு இருக்குது. அது வந்து மந்த்லி மாறும், ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. இந்த 40 வந்துடும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் அதிகமான ஆர்பி பாயிண்ட், அது லேக்ஸ் கணக்கில் வச்சுருந்தா, இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 48 lakhs இருக்குது. ஸோ அந்த 48 லட்சம் ஆர்பி பாயிண்ட்டுக்குமே எனக்கு இப்போ எவ்வளோ கன்வர்சேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 104 டோக்கனாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான ஆர்பி பாயிண்ட் வச்சுருந்தா தான் நம்மளுக்கு பிடி டோக்கன் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் மைன் பண்ணுறது மூலியமாக நிறைய ஆர்பி பாயிண்ட் வராது. ஸோ இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஏர்னிங்கில் போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 20 ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆடுக்குமே 1000 ஆர்பி தருவாங்க. ஸோ ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு 5 போனஸ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு ஆடுக்குமே 1000 ஆர்பிக்கு பதில் 5000 ஆர்பி கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 20 ஆட் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 1 lakh ஆர்பி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ அப்போ இது மூலிமா நம்மளுக்கு அதிகமான ஆர்பி பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைனிங்கில் வந்துருங்க. ஸோ இந்த இடத்துல பூஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பூஸ்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 11 ஆட் பார்க்குற மாதிரி இருக்குது. இது எதுக்குன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் ஆட் பார்க்குற ஒவ்வொரு ஆடுக்குமே வந்து மைனிங் ஹவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 11 விளம்பரமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஸோ 11 விளம்பரம் பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு 24 மணி நேரம் பெண்டிங் இருக்கும். அதுவும் 24 hours ஒன்ஸ் திரும்பி நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி காமிக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு அங்கே ஒரு 20 விளம்பரம், இங்கே ஒரு 11 விளம்பரங்கிறப்ப அதை 31 விளம்பரம் பார்க்கணும். ஸோ 31 விளம்பரங்கிறப்ப இதில் ப்ளே ஆகிற ஒவ்வொரு ஆடுமே வந்து 1 நிமிஷத்துக்கு குறையாமல் ப்ளே ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் என்னென்னு கீழே லிங்க் கொடுக்குறேன். டெலகிராம் லிங்க் தான் நம்ம டெலகிராமில். ஏன்னா அதோட வீடியோ வந்து நான் யூடியூப்பில் போட முடியாது. ஸோ அது வந்து நம்ம இந்த பிடிடி டோக்கனோட டீமுக்கு தெரிஞ்சுன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம ட்ரிக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் லிங்க் கீழே டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம், அந்த ட்ரிக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அவ்வளோதான் மைனஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மைனிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ போகிறதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.